கட்சியை ஆரம்பிக்க போறேன்னு சொல்றப்ப சீமானுடன் பிரயாணம் பண்ணி தமிழ் தேசியத்தை பத்தி பேசி 2 பேர் திராவிட கட்சிகள் மாற்றாக நாங்க மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஏற்க போறோம் சீமான் அவர்கள் பாடுபட்டாங்களா இல்லையா? அப்ப கட்சியில விக்கிரவாண்டி கூட்டத்தில் என்ன சொல்றாரு? நாங்க தேசியத்தையும் ஆதரிப்போம், தமிழ் தேசியத்தையும் ஆதரிப்போம், திராவிடத்தையும் ஆதரிப்போம்னு சொல்லி சக்கரை பொங்கல்ல எதை ஊத்துற ரசத்தை ஊத்துனாரா இல்லையா? அப்பதான் சீமான் சொன்னாரு, இவனோட அவன் ஒரே நேரத்துல பழைய சோறு தின்றான், புது சோறு தின்றான், அவனை போய் ஓரமா விளையாட சொல்லு, நடுரோட்ல விளையாண்டானா லாரி வச்சா செத்து போடுவான். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? என்ன காரணம்? உங்களிடம் பழகி உங்களிடம் எல்லா கட்டமைப்பையும் வாங்கி ஒரு ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு துரோகம் அழைக்கிறீங்க. 41 பேர் செத்துட்டு நீங்க போய் முடங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய கொள்கை வீரர்கள், உலகமகா வீரர்கள், பருத்தி வீரர்கள், யார் ஆதவர்ஜுனா பருத்தி வீரர்களாக, புசியானந்த் பருத்தி வீரர், நிர்மல்குமார் பருத்தி வீரர், ராஜ்மோகன் பருத்தி வீரர், லைலாமணி 41 பேர் செத்தவன தெரிச்சு ஓயிட்டாயா. எங்க இருக்கிறானே தெரியல, ஜல்லல போட்டு தர்றாங்க. அன்னைக்கு திமுக மட்டும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுன்ற ஒரு கட்டமைப்புல வந்தா அவன் பாத்ரூம்ல ஜெயிலுல போய் பாத்ரூமே போயிருப்பான். நடுங்குறான், ஜெயிலாவே நடுங்குறான், தெரிச்சு ஓட்டான். இவர் என்ன பண்றாரு? நேரா வீட்டுல செட்டில் ஆயிட்டார் விஜய் சார். அப்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து திமுக என்ன மாதிரி வேலைகளை பண்ணிச்சுன்னு பொது வழியில் எடுத்துரைத்தவர் யார்? அன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி, அன்றைக்கு இருந்தக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன்ஜி, முன்னாள் மாநில திரு அண்ணாமலைஜி பிரைமரியா நேரடியா வாலண்டியா விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்தாங்களா இல்லையா? அந்த நன்றி இன்னைக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு அஇஅதிமுக ஊழல் கட்சி நீங்க எப்படிங்க சொல்வீங்க? எப்படி சொல்ல முடியாது நன்றி உங்கள்கிட்ட இருந்தா? அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போற கூட்டத்துக்குலாம் தன்னிச்சையா யார் தாவேகா தொண்டர்கள் வந்தாங்களா இல்லையா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? திமுக இந்த மாதிரி பண்ணிடுச்சு, நமக்கு நம்ம இந்த கட்சியை உயிர் போட வச்சிருக்கோம்னா, நம்ம சுதந்திரமா நடமானோம்னா நமக்கு ஒரு பின்புலம் தேவை. அந்த பின்புலத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தரும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் சார் போட்டோவும் இந்த பக்கம் எடப்பாடி சார் போட்டோவும் வச்சு பேனர் அடிக்கலையா? தாவேகா கொடியை வச்சு அவர் காட்டலையா? இதெல்லாம் தன்னிச்சையா கூட்டம் தானே. இது யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? எடப்பாடி எல்லாரும் போன் பண்ணி வாங்க தாவேகா தொண்டர்கள் வாங்கினாரா? இல்ல விஜய் போன் பண்ணி தாவேகா தொண்டர்கள் எடப்பாடி போய் ஆதரவு கொடுக்குன்னு சொன்னாரா? அவங்களுடைய டிசைன், அதாவது விஜய் ரசிகர்களுடைய மனப்போக்குக்கு எதிராக விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றது அது சாட்சி. அப்ப உங்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டிய எடப்பாடி அவர்களையும் திரு நாயனான் அவர்களையும் இன்றைக்கு பொது வழியில் வைத்து விஜய் சார் பேசுறாருன்னா அப்ப நன்றி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப நன்றி இல்லாத ஒருத்தர் 40 பேர் செத்தவனை வீட்டுல போய் பார்க்காம அவனை என்ன பார்த்து நிவாரணம் வாங்கிப்போன்னு சொல்ற ஆள்கிட்ட எந்த ஒரு அறிவார்ந்த அரசியல் பின்புலமும் அறிவார்ந்த அரசியல் அறிவு உள்ள எவனுமே அது கிட்ட போக மாட்டேன்றாங்க. இன்னைக்கு கூட காங்கிரஸ் போகிறதுக்கு பயப்படணும் தெரியுங்களா? காங்கிரஸை சீமான் மாதிரி யூஸ் பண்ணியோ எடப்பாடி மாதிரி யூஸ் பண்ணியோ திருப்பி நம்மளை எல்லா வரையும் பண்ணி கழட்டி விட்டானா இன்னைக்கு நம்ம எந்திரிக்கவே முடியாது, நடு தெருவில் நிக்கணும்ன்ற பயத்துலதான் காங்கிரஸ் தாவேகா போக பயப்படுது.